بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அருட்பெரும் கிருபையினால் அவன் மீது விதியாக்கிய இந்த ஜும்மாஹுவை அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களாக தங்களுடைய வாழ்க்கை நெறிய அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே அதே இஸ்லாமியர்கள் என்ற பெயரிலே அவர்களிடமிருந்து சற்று மாறுபட்டவர்களாக, கொஞ்சம் தெளிவடைந்தவர்களாக, பிதஅத்துகள் அனாச்சாரங்களிலிருந்து விடுபட்டவர்களாக, ஏகத்துவவாதி என்ற ஒரு அடையாளத்தோடு நாம் வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழக்கூடிய நாம் அந்த ஏகத்துவவாதிகளுக்காக இருக்க வேண்டிய இலக்கணத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா என்று கேட்டால் நம்மில் பல பேருடைய நிலைமை அது பற்றிய அறிவு இல்லாதவர்களாகத்தான் இருந்து வருகிறோம். ஏகத்துவவாதி யார் என்று மிக சுருக்கமான அடிப்படையில் இலக்கணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யார் இந்த உலக வாழ்க்கையை பெரிதும் பொருட்படுத்தாமல் நாளை மரணத்திற்கு பிறகு வர இருக்கிற மறுமை வாழ்க்கைக்காக, மறுமை வெற்றிக்காக, மறுமையிலே கிடைக்கப்பெறுகிற சொர்க்கத்திற்காக இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்கிறாரோ அவர்தான் ஏகத்துவவாதி, அவர்தான் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். மிக சுருக்கமாக அடிப்படையில் இந்த இலக்கணத்தை நாம் சொன்னாலும் இது குறித்து பல்வேறு விளக்கமான விவரங்களை அல்லாஹ்வின் தூதரின் வாயிலாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை வெற்றிக்காக எவர் பாடுபடுகிறாரோ, முயற்சிக்கிறாரோ, அதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறாரோ அவர்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு உண்மையான ஏகத்துவவாதியாக இருக்க முடியும் என்று சொன்னால், மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான வழி என்ன என்பதனை முதலில் அவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வழியினை ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த அறிவால் கண்டுபிடிக்க முடியாது. தன்னுடைய சொந்த சிந்தனையை பயன்படுத்தி கண்டுபிடித்திட இயலாது. உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை மனிதர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், புதிதாக ஆராய்ச்சி செய்து உலகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். எத்தனையோ விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் பிரமிப்பூட்டும் வகையிலே மனிதனுடைய அறிவு அதையெல்லாம் கண்டுபிடித்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே போன்று மனிதன் தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய சொந்த சிந்தனையை பயன்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான வழி இதுதான் என்று கண்டுபிடித்து எந்த மனிதனாலும் நேரான வழியில் நடந்திட முடியாது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் புறத்தில் இருந்து தூதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பிரத்யேகமான அடிப்படையில் தன்னுடைய தூதுத்துவ செய்தியினை அவர்களுக்கு வழங்கி, தன்னுடைய வேதத்தை அவர்களுக்கு வழங்கி, அந்த வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு முஸ்லீமாக, ஒரு ஏகத்துவவாதியாக இருக்க முடியும் என்பதனை மிக அழுத்தம் திருத்தமாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட வெற்றியை பெறுவதற்கான வழி என்ன என்பதனை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அறிவாளியாக நாம் இருக்க வேண்டும். அது குறித்த அறிவில்லாமல், அது பற்றிய ஞானம் இல்லாமல் ஒருவர் எவ்வளவுதான் அவருடைய வாழ்நாட்களில் இபாதத்துகளை செய்தாலும், எவ்வளவு பெரிய வழிபாட்டிற்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாலும் அதனால் அவர் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்று சொன்னால், மனிதர்கள் அவருடைய அறிவு அவர்களுக்கு நல்லதை சொல்வதை போல் தெரிந்தாலும் பல நேரங்களில் அது தீயதை சொல்லிவிடுகிறது. எந்த வழியில் செல்லக்கூடாதோ, செல்ல இயலாதோ, அதையும் மீறி சென்றால் மறுமையிலே வெற்றி பெற முடியாதோ அது மாதிரியான வழிகளை மனிதனுடைய அறிவு அவனுக்கு காண்பித்து அதன்பால் செல்ல வேண்டும் என்று அவனை தள்ளிவிட்டு விடுகிறது. எனவே உலகத்தை எல்லாம் படைத்தாளுகிற, நாளை மறுமையிலே வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அந்த வழிமுறையை காட்டித் தருவதற்கு, அந்த வழிகளை சொல்லித் தருவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். எனவே முஸ்லிம்களாக வாழக்கூடிய ஏகத்துவவாதி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களுடைய போதனைகளையும் கற்று அறிய வேண்டிய வேலையினை முதலிலே ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும். அதை அறிந்தால்தான் அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியும். நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஏகத்துவவாதியாகவும் அவன் மாற முடியும்.
அப்போ இன்றைக்கு ஏகத்துவவாதி என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே இதில் மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலையை நம்மை பார்க்க முடிகிறது. முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஏகத்துவவாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்பது குறைந்து 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 இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடக்கூடிய நிலைமையை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு சிரமம் ஏற்பட்டது. ரொம்ப எளிதாக நாம் அறிவதை போல எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. மார்க்கத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய பொருளாதார செலவு செய்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள். நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து மார்க்கத்தை கற்று வந்தார்கள். எத்தனையோ சம்பவங்களை புகாரி முஸ்லிம்களிலே பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிற பொழுது மக்காவிலே வாழ்ந்த ஒரு சஹாபி, உக்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அந்த நபித்தோழர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். முடித்த மாத்திரத்திலேயே ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு மூதாட்டி சொல்கிறார்கள், உங்கள் இருவருக்கும், நீங்கள் சிறு குழந்தையாக கை குழந்தையாக இருக்கக்கூடிய வேளையிலே நான் உங்கள் இருவருக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன். உங்களுடைய மனைவிக்கும் நான் தான் பால் ஊட்டி இருக்கிறேன், உங்களுக்கும் நான் தான் பால் ஊட்டி இருக்கிறேன். அப்போ அவங்க பால் ஊட்டக்கூடிய ஒரே தாயிடத்திலே பால் அருந்தி 2 பேரை திருமணம் செய்து கொண்டார்கள். உடனே அந்த பெண்மணி சொல்லி உங்களுடைய திருமணம் செல்லாது என்று சொன்ன மாத்திரத்திலேயே உடனே அந்த உக்பா என்ற நபித்தோழர், அவருக்கு அப்போ பால் குடி சட்டம் எல்லாம் தெரியாது. இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கல்யாணம் ஆன உடனே அடுத்த நிமிஷமா அந்த பெண்மணி இப்படி சொல்றாங்க. உடனடியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய அவர் மதீனாவை நோக்கி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரை நோக்கி பிரயாணத்தை மேற்கொள்கிறார், மனைவியை விட்டுவிட்டு. எவ்வளவு பெரிய தூரம்! மக்கா எங்க இருக்கிறது, மதீனா எங்க இருக்கிறது, கிட்டத்தட்ட 400-450 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஒரு செய்தி அறிந்து கொள்வதற்காக, இந்த மார்க்கத்தில் ஒரே ஒரு சட்டத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு நீண்ட நெடிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அதுவும் அந்த காலத்தோட பயண வசதிகளை நீங்கள் சற்று கற்பனை செய்து பார்த்தால் அது ரொம்ப கடினமான பயணம். நம்மள மாதிரி பஸ்ஸில் எம்ஆர்டி ட்ரெயின் அப்படின்னு போற பயணம் கிடையாது. ஒட்டகத்தில் தான் பயணிக்கணும், பல நாட்கள் பயண தூரம் எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய பயண தூரத்தை ஒரு கஷ்டத்தோட ஈஸியான பயணம் கிடையாது, பாலைவனத்துடைய பயணம் என்பது. அப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டு இந்த ஒரே ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கேட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்மணி சொல்றாங்க, 2 பேருக்கு நான் தான் பால் ஊட்டி இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் சகோதரராக ஆகிவிடுவீர்கள், இந்த கல்யாணம் செல்லாது, திருமணம் செல்லாது என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைஃப கதி கீழே சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் எப்படி ஒன்றாக வாழ முடியும்? அவங்க தான் சொல்லிட்டாங்களோ, உங்க 2 பேருக்கும் பால், நீங்க சகோதரிகளாக ஆகிவிடுங்கள், திருமணத்தை நீங்கள் என்ன செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு ஒன்லைன் ஆன்சர், ஜஸ்ட் ஒத்த வரை இந்த பதிலுக்காகத்தான், இதை அறிந்து கொள்வதற்காகத்தான் அவ்வளவு நீண்ட நெடிய பயண தூரம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, ஒரு செய்தியாக அறிந்து கொள்வதாக இருந்தாலும் பரவாயில்லை, அத்தனை தூரம் நான் பயணம் செய்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நான் ஆர்வம் காட்டுவேன் என்று சொன்னார்களே, அதிலிருந்து எவ்வளவு படிப்பினை நமக்கு இருக்கிறது. அது மாத்திரமா எத்தனை சம்பவங்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு சம்பவம், பஹ்ரைனில் இருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வருகிறார்கள். இன்றைக்கு பஹ்ரைன் எங்க இருக்கிறது, மதீனா எங்க இருக்கிறது, கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்கள் தொலைவில், அவ்வளவு பெரிய நீண்ட நெடிய தூரம். எதுக்கு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக. மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழரினுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆரம்பத்திலேயே முதலாக மதீனாவிலே ஜும்மா நடந்ததற்கு பிறகு 2வது ஜும்மா நடந்த இடம் பஹ்ரைன் தான். அப்போ ஆல்ரெடி இஸ்லாத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை பற்றிய பல தகவல்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. மார்க்கத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், செய்திகளை உணர்ந்து அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கிலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது. வரக்கூடிய கூட்டம் அவர் ஈஸியாலாம் வந்துட முடியாது. பஹ்ரைன்ல இருந்து அவர்கள் மதீனாவுக்கு வரணும்னு சொன்னா அந்த வரக்கூடிய பாதை அவ்வளவு எளிதான பாதை கிடையாது, விசாலமான பாதை கிடையாது. வர்றதுக்கு நடுவுல முலர் என்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. வரக்கூடிய கூட்டத்திற்கு பேரு அப்துல் கைஸ் கூட்டம். அந்த கூட்டம் யாரை கடந்து வரணும்னு கேட்டா, முலர் என்ற ஒரு கோத்தரத்தார். யார் இந்த முலர் கோத்தரர்? இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். அவர்களை கடந்து வரணும் அவங்க வர விட மாட்டாங்க, தடுப்பார்கள், பிரச்சனை செய்வார்கள். அவங்களை தாண்டாதான் இங்கிட்டு மதீனாவுக்கு அவங்க ரீச் பண்ண முடியும். முஸ்லீம்கள் அங்கிட்டு இருக்கிறாங்க, இங்கிட்டு முஸ்லீம்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், நடுவில் முலர் என்ற ஒரு எதிரி கூட்டத்தார் இருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் கடந்துதான் வர முடியும். அதே மாதிரி எல்லா மாதங்களிலும் அவர்களால் வந்துவிட முடியாது. சஹருல் ஹராம், புனிதமிக்க 4 மாதத்தில் மாத்திரம்தான் அவர்கள் பயணம் வர முடியும். ஏன்னு கேட்டா, அந்த ஹராம், அந்த 4 புனிதமிக்க மாதங்களில் போர் புரிவதை எதிரிகளும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். போர் புரியக்கூடாது, முஸ்லிம்களும் சண்டைக்கு போக மாட்டாங்க, எதிரிகளும் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தமாக அல்லாஹ்வும் அதை அங்கீகரித்துக் கொண்டான். அப்போ இந்த 4 மாதங்கள் மாத்திரம்தான் அவர்கள் வர முடியும்.
வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் நீண்ட நெடிய தூரத்திலிருந்து உங்களை சந்திப்பதற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வரக்கூடிய பாதை என்பது மிக எளிதான பாதை கிடையாது. நடுவில் முள்ளர் கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்களை கடந்துதான் வந்திருக்கிறோம். அதனால எல்லா மாதங்களும் வர முடியாது. இப்ப போனா அடுத்த 8 மாதத்திற்கு பிறகுதான் நாங்கள் வர முடியும். இந்த புனிதமிக்க ஷஹ்ருல் ஹராம் என்ற 4 புனித மாதங்களில் மாத்திரம்தான் நாங்கள் வந்து மார்க்கத்தை உங்களிடத்தில் அறிந்து கொள்ள முடியும். எனவே எங்களுக்கு இஸ்லாத்தை குறித்து என்னென்ன தகவல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு இப்படியெல்லாம் நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து, எதிரிகள் இருக்கிறார்கள், ஆபத்து நிறைந்த பாதையிலே பயணம் செய்து இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் தியாகம் செய்தார்களே, அவர்கள் செய்த தியாகத்தினால் தான் இன்றைக்கு இஸ்லாம் நம் கரங்களில் வந்து கிடைத்திருக்கிறது. அதுல வரக்கூடிய மாலிக் இப்னு ஹுவைரிஸ் இருக்கிறார், அவருக்கு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க, தொழுகையை சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் என்று அடிக்கடி ஒரு ஹதீஸை நமக்கு கேட்கிறோமே, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் யார்? மாலிக் இப்னு ஹுவைரிஸ் தான் அறிவிக்கிறாரு. அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ சல்லு கமா ரைத்தி மூனி சல்லி, அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லி தராங்க. அந்த ஹதீஸ் அவர் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இது மாதிரியான ஏராளமான விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம், அவர்கள் யமன் என்ற தேசத்திலிருந்து அங்கிருந்து ஒரு கூட்டம் வருகிறது. இப்போ ஈராக் என்ற பகுதியிலிருந்து ஒரு கூட்டம், அங்கிருந்து ஒரு கூட்டம் வருகிறது. இளைஞர் பட்டாளமாக வராங்க. சம வயதுடைய இளைஞர்கள் ஈராக்கில் பகுதியில் இருந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு 20 நாள் பயணமாக வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, வந்தவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீங்க, வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய தங்குறது 20 நாள், வர்றதுக்கு 20 நாள், போறதுக்கு 20 நாள், நீண்ட நெடிய தூரம், அதோட தூரம், பஹ்ரைனோட ஒரு தூரம். அந்த பகுதியில இருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து எங்களுக்கு மார்க்கத்தை, அதுவும் இளைஞர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது பாருங்க. சம வயதுடைய இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துட்டு சொல்றாங்க, இளைஞர்களாக இருக்கிறீர்கள், குடும்பத்தை, உங்களுடைய மனைவி மக்களை விட்டு பிரிந்து வந்திருக்கிறீர்கள், ரொம்ப நாள் நீங்கள் தங்க வேண்டாம் என்று சொல்லி 20 நாள்ல நபியே அவர்களை என்ன செய்து விடுறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்களாக இருக்கிறான், அவனுக்கு தேவை இருக்கும், ரொம்ப நாள் ஆளை தங்க வச்சிடக்கூடாது மார்க்குங்கிற பெயர்ல, அவருக்கு சீக்கிரம் அனுப்பிடுவோம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை மீது அதிக அக்கறை உடையவர்களாக, எங்கள் மீது அதிக பாசம் உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அந்த நபி தோழர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று யமனிலிருந்து வரக்கூடிய, அங்கிருந்து இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் தான், அவங்க எவ்வளவு தூரம், நீண்ட நெடிய தூரத்தில் இருந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக மதீனாவுக்கு வருகிறார்கள். எதை அறிய வராங்க? பெரிய விஷயத்தெல்லாம் அறிந்து கொள்ள வரல, அவங்க ஆல்ரெடி இஸ்லாமியர்களாக வாழக்கூடியவர்கள் தான். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சந்தித்து, இந்த அல்லாஹ் உலகத்தை எப்போது படைத்தான், படைப்பின் துவக்கம் எது, அரசு எப்படி படைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே ஒரு மிகப்பெரிய கூட்டம் யமனில் இருந்து மதீனாவை நோக்கி வந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களை வந்து முகமன் கூறி மர்ஹபா என்று சொல்லி அவர்களை வரவேற்றார்கள். ஏன்னா நீண்ட நெடிய தூரத்தில் இருந்து அவர்கள் வருகிறார்கள். அப்ப இப்படியெல்லாம் மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் கூட்டங்கள். அதே போன்று வாயில் பின் ஹுஜர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். யார் அவரு? விரல் அசைக்கக்கூடிய செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழர். அவர் யார்? மதீனாவாசியா? அவர் ஹலர்மவுத் என்ற ஊர்ல இருந்து வர்றார். ஹலர்மவுத் என்பது இன்னும் அதிகமான ஒரு தூரம். அந்த தூரத்திலிருந்து வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு அருகிலே அமர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. எதுக்கு வராங்க? எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள் என்பதை கவனிப்பதற்காக. எப்படி தொழுகிறாங்க என்பதை பார்த்து உன்னிப்பாக கவனிக்கிறார். அதனால தான் அவர் தெளிவா சொல்றார், விரல் அசைக்கக்கூடிய அந்த செய்தியெல்லாம் அவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு சொன்னா, அவர் வந்தது வந்து தொழுகிறதுக்கு வரல, எப்படி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க என்பதை அறிந்து கொண்டு தானும் கடைபிடித்து தன்னுடைய சமூக மக்களுக்கும் கொண்டு போய் சொல்வதற்காக வருகிறார். அப்போ அந்த மாதிரி எல்லாம் மிகப்பெரிய தூர தொலைவில் இருந்தெல்லாம் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு அவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு சிரமப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம அப்படி ஒரு சிரமமான நிலைமையில் நாம் இருக்கிறோம். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அப்படிப்பட்ட கஷ்டத்தை நாம் பட வேண்டுமா? இருக்கிற இடத்துல ஸ்பாட்ல உட்கார்ந்து ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்து தட்டணும்னு சொன்னோம்னா, இந்த பால்குடி சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்ய வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறதா? அவ்வளவு எளிதாக்கப்பட்டு விட்டது. 2 நிமிஷம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கூகுள்ல தட்டுனா போதும், அந்த ஹதீஸ் வந்து அந்த ஹதீஸை அறிந்து கொள்ள முடியும். மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவ்வளவு சாதனங்கள் அவ்வளவு எளிமையாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அறிய மறுக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? மனிதர்களை ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். எப்படி அவர்களுடைய நடவடிக்கை இருக்கு என்று சொன்னால், மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அவர்களுக்கு இல்லாமல் அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா நான் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் நடவடிக்கை எப்படி இருக்குது? மார்க்கத்தை அறிவதற்கு எந்த ஒரு முனைப்பும் காட்டாம போது அவர்கள் நடக்கக்கூடிய அந்த தோனியை பார்க்கிற பொழுது, எனக்கு வந்து எல்லாம் அறிந்தவன் நான், எனக்கு எல்லாம் தெரியும், என்ன பயான் பண்றாங்க, என்னத்தை சொன்னதானே திருப்பி திருப்பி சொல்ல போறாங்க, அதையாம் போய் கேட்கணும், கேட்டதானே. அப்ப அல்லாஹ் திரும்ப திரும்ப அதான குர்ஆன்ல சொல்றான், தொழுகை ஒரு தடவை அல்லாஹ் சொல்றான். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 90க்கு அதிகமான இடங்கள் அல்லாஹ் தொழுகை அக்கிமுஸ்ஸலா திரும்ப திரும்ப சொல்லுகிறானே.
ஒரு குர்ஆன் தானே இருக்கிறது, அதானே திரும்ப திரும்ப சொல்ல முடியும். கேட்டா ஏன் திரும்ப திரும்ப சொன்னால் என்ன, அது கேட்டால் என்ன, இன்னும் நம்முடைய ஈமான் பலப்பெறும். 4 விஷயம் தெரிந்ததை சொன்னால் கூட தெரியாத 2 விஷயத்தை புதுசாக அவர் சொல்லிவிடலாம்ல. அப்ப அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு மார்க்கத்தை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமுடையவர்களாக நாம் இல்லை என்று சொன்னால் பழைய நிலைமையை நோக்கி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாட்டியர்கள், நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், நம் சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவர்கள் எல்லாம் எந்த விதத்தில் இருந்தார்களோ, எந்த குஃபுரில் இருந்தார்களோ அதை நோக்கி நாமும் நம்முடைய பிள்ளைகளும் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்று விரும்பினால், நம்முடைய தீனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினால், மார்க்கம் என்று யார் என்ன சொன்னாலும் நம்பாமல் அது குர்ஆனில் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா என்பதை நாமே பார்த்து அறிந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக, மார்க்கத்தை அறிவதிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தை அறிந்து கொள்வது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டால், அவர்கள் தன்னுடைய 40 வயது வரைக்கும் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்களாக இருந்தார்கள். குர்ஆனை பற்றி தெரியாது, மறுமையை பற்றி தெரியாது, சொர்க்கத்தை பற்றி தெரியாது, நரகத்தை பற்றி தெரியாது. இப்படி இஸ்லாம் குறித்து எந்த தகவலுமே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபியேல் அவர்களுக்கு உங்களுக்கு மார்க்கம் என்றால் என்ற இதை பற்றி அறிவுமே இல்லாதவர்களாகத்தான் நீங்கள் இருந்தீர்கள். வஜதக்கலாலன் பகதா, உமது இறைவன் உம்மை வழி தவறியவராக கண்டான், பின்பு அவனே உங்களுக்கு நேர்வழி காட்டினான். லா தத்ரீமல் கிதாபுல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, இறை நம்பிக்கைகள் என்றால் என்ன என்று எதை பற்றியுமே அறிவு இல்லாதவர்களாக தான் நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நபிக்கு 40 வயசு வரைக்கும் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது, குர்ஆனை பற்றி தெரியாது, அல்லாஹ் மறுமையை பற்றி தெரியாது, சொர்க்கத்தை பற்றி தெரியாது. இப்படிப்பட்ட நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறான். ஃபர்ஸ்ட் கட்டளை, இஸ்லாத்தை நோக்கி முதலாக அருளப்பட்ட முதல் வாசகம் என்ன, அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன, நபிகள் நாயகத்திற்கு அப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறான். சொல்லப்பட்ட என்ன, தொழுகையை பற்றி பேசப்பட்டதா? ஏன்னா இஸ்லாத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத் தொழுகை. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 90க்கும் அதிகமான இடங்களிலே அல்லாஹ் அகிமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறான். தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். அதை பற்றி ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதா என்று பார்த்தால் தொழுகையை பற்றி பேசப்படவில்லை. நோன்பை பற்றி பேசப்பட்டதா, அதுவும் பேசப்படவில்லை. வேறு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எந்த சட்டத்திட்டங்களும், எந்த வணக்கங்களும், எந்த வழிபாடுகளும், எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. முதலாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறான். திருமறை குர்ஆனுடைய 96வது அத்தியாயமாக அந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ர வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். முதல் வார்த்தை என்ன, இக்ர, படியுங்கள். முதல்ல இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிற முதல் வசனம், முதல் வேர்டு, முதல் வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ் உம்மை படைத்த இறைவனின் பெயரால் படிப்பீராக. அலக் என்ற நிலையிலிருந்து அவன்தான் உங்களை படைத்தான், அவன் சங்கைக்குரிய இறைவன், எழுதுகோலை கொண்டு அவன்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி ஆரம்பமே படி என்று ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும்? முதல் வசனம் இஸ்லாத்தை குறித்து அப்போதான் அறிமுகப்படுத்துகிறான். அப்ப ஆரம்பத்திலே படித்தல் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன். அவனுக்குள்ள ஆற்றலையே அவனுக்கு விருப்பமான ஆற்றல் என்ன தெரியுமா? அவன் செய்த காரியங்களிலே அவன் பெருமைக்குரியதாக மிகப்பெரியதாக எண்ணக்கூடிய காரியம் எது? அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ்வின் பெயரால் படியுங்கள் என்று சொல்லி, நான் தானே உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் தானே உனக்கு சோறு கொடுத்தேன், நான் தானே உனக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தேன், வானம் பூமியை நான் தானே படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்ன எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தேனப்பா. அல்லாஹ்வே அவன் செய்த காரியங்களை மிகப்பெரியதா எதை சொல்றான்? சொல்லி கொடுத்ததை டீச்சிங் பண்ணான எழுதுகோலை கொண்டு உனக்கு நாம் கற்றுக் கொடுத்தோமே, அந்த அல்லாஹ் சொல்லுகிறேன் நீ படி. இப்ப ஆரம்பத்திலேயே படி என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த படித்தல் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அதுதான் முதல் கட்டளை, இஸ்லாத்தினுடைய முதல் வசனம். அப்போ அந்த படி அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்கள் எல்லாம் இவர்தான் உங்கள் அல்லாஹ் பிரதிநிதியாக இருக்க போகிறாரா என்று அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா, ஆதமிற்கு நாம் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஜீனியஸ் ஆக்கி அவர்களை மலக்குமார்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தி அவர்களுக்கும் இவர்களுக்கும் போட்டி வைத்து, முடிந்தால் இந்த பெயர்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான். சொல்ல முடியாமல் திணறக்கூடிய நேரத்திலே ஆதம் அத்தனையும் சொல்லுகிறார்.
அப்ப ஆதமுக்கு அல்லாஹ் படைச்சு அவர் கொடுத்த முதல் விஷயம் என்ன? இல்மு, அறிவு. அல்லம் ஆதம் அஸ்மா குல்லகா, ஆதமிற்கு நம்ம அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம், அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம். முதல் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் விஷயம் கல்வி, அறிவு, நாலேஜ் தான் அல்லாஹ் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்ப வசனம், முதல் வரி, முதல் வார்த்தை இக்ர, படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப படித்தல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருப்பதனால் அதை கொன்றுதான் இஸ்லாம் ஆரம்பமாகிறது. அதே கொன்றுதான் இஸ்லாத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கமும் அங்கே புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அப்போ இந்த படித்தல் என்பது, கல்வி அறிவை தேடுதல் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பிடிக்கிறது என்பதை உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக, கல்வி அறிவை தேடக்கூடியவர்களாக, கல்வியை நம் உள்ளத்திலே ஏந்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அறிவில்லாதவர்கள், கல்வி படிப்பறிவில்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு இழிநிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு பார்க்கிறோம், ஏகத்துவவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பார்க்கிறோம், பழைய நிலைமையை நோக்கி பின்னோக்கி செல்வதை பார்க்கிறோம். எப்படி அவர்களை எல்லாம் விட்டு பிரிந்து இன்றைக்கு ஏகத்துவவாதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்று அயம் பிரிந்து நிற்கிறோம். யார் சொன்னாலும் நம்பக்கூடாது அல்லாஹ் சொன்னதை தவிர, யார் சொன்னாலும் நம்பக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொன்னதை தவிர. அப்ப அல்லாஹுவின் வார்த்தையும் அவருடைய தூதருடைய வார்த்தையும் நம்ப வேண்டும் என்று சொல்லித்தானே அவர்களை எல்லாம் விட்டு வெளியேறி இன்றைக்கு வெளியே வந்து நிற்கிறோம். தனி ஒரு அமைப்பாக இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை? அதே மாதிரி நிலைமை. நம்மளுடைய தௌஹீத் இமாம் தானே, ஏகத்துவ இமாம் தானே, அவர் சொன்னா சரியா தானே இருக்கும் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி பின்பற்றுறதா இருந்தால் இமாம் அபூ ஹனீஃபா சொல்லியதை பின்பற்றி போயிருக்கலாமே, இமாம் மாலிக் சொன்னதை பின்பற்றி இருக்கலாமே, இமாம் ஷாஃபி சொன்னதை பின்பற்றிட்டு போயிருக்கலாமே, இமாம் அகமது பின் ஹம்பல் சொன்னதை பின்பற்றிட்டு போயிருக்கலாமே, நம்ம ஊர்ல காலங்காலமா பயான் பண்ணிட்டு இருக்க ஹஜரத் சொன்னதை கேட்டு பின்பற்றிட்டு போயிருக்கலாமே. அதையெல்லாம் பின்பற்ற மாட்டோம் என்று புரட்சி செய்வதற்கு காரணம் என்ன? அவர்கள் மனிதர்கள், அவர்கள் வழிகெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படைத்த ரப்புல் ஆலமீன் தான் வழிகெடுக்க மாட்டான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேர் அன்புடையன். நான் மறுமையிலே வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தவன் அவன். அவன் மட்டும்தான் உள்நோக்கம் இல்லாமல் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கக்கூடியவன். அப்போ அப்படியே அறிந்து கொள்கிறோமா? இன்றைக்கு என்னைக்கு நிலைமை? சாதாரண அற்பமான விஷயங்களில் ஒரு டவுட் வருது, உடனே அதை பற்றி அறிவில்லாதவர்களாக அதிரத்திட்டு சென்று கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கேட்கலாம், தப்பு இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் கேட்கலாம். அற்பத்திலும் அற்பமான தம் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை கூட தெரிந்து கொள்ளாதவர்களாக, அஜரத்தை நம்பியவர்களாக. ஏன் தௌஹீத்னா உங்களுக்கு கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஆலிம்களிடத்திலே, அறிஞரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஆலிம்கள், அறிஞர் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரிதான், அவர் குர்ஆனில் இருந்து சொல்கிறாரா, நபிமொழிகளில் இருந்து சொல்கிறாரா, ஆதாரத்தோடு சொல்கிறாரா என்பதை எல்லாம் உரசி பார்த்து விட்டு தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூடியவனாக இருக்க வேண்டும் ஒரு ஏகத்துவவாதி. அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் அறியாத மக்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே, அறிஞர்களிடத்திலே கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சொல்றதையெல்லாம் தலையாட்டி கேட்க சொல்லல. அதான் நம்ம அஜர்த்து சொல்லிட்டாரு, சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தலையாட்டி கேட்க சொல்லல. நீங்கள் அறிஞர்களிடத்திலே கேள்வி கேளுங்க. நீ சொல்றது எங்க இருக்குது, நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் அதுக்கு இருக்குதா, நீங்க சொல்லக்கூடிய விளக்கமும் அந்த வசனமும் ஒத்து போகிறதா என்பதை எல்லாம் சரிபார்த்து விட்டுத்தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஒரு ஏகத்துவவாதி. இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான். மற்றும் ஒரு வசனம் இன்னும் அதிகமாக அல்லாஹ் பேசுகிறான். நாளை மறுமையிலே மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காகவே தயாரித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜின்களில் பெரிய கூட்டமும் மனிதர்கள் ஒரு பெரிய கூட்டமும் நரகத்திற்காக தயாரித்திருக்கிறார்கள். ஏன் நரகத்துக்கு போறாங்க? அவர்களுக்கு மூளை இருக்கும், அதை கொண்டு அவர்கள் சிந்தித்து இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அதை கொண்டு சரியானவற்றை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு செவிகள் இருக்கும், அதை வைத்து அவர்கள் நேரானவற்றை கேட்டிருக்க மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க கல் அன்ஹாம், இவர்கள் எல்லாம் மிருகங்களை போன்றவர்கள். மிருகம்னா என்ன? ஆடு மாடு மட்டும்தான் மிருகமா? மிருகம்னா அதுல பன்றியும் அடங்கும், மிருகம்னா அதுல நாயும் அடங்கும், மிருகம்னா கழுதையும் அடங்கும். அப்போ மிருகத்திற்கு சொல்லக்கூடிய பொதுவான வார்த்தையை போட்டு உலாயிக்க கல் அன்ஹாம், இவர்கள் எல்லாம் மிருகங்களை போன்றவர்கள். யார் மூளை இருந்தும் சிந்திக்கலையோ, மூளையை பயன்படுத்தலையோ, விஷயங்களை அறிந்து கொள்ளலையோ, மார்க்கத்தை பற்றி ஞானம் இல்லையோ, அவர்கள் எல்லாம் இந்த மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள். பன்றியை போன்றவர்கள், நாயை போன்றவர்கள், கழுதையை போன்றவர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல அதை விட கேடு கெட்டவர்கள். ஏன்? பன்றிக்கு அல்லாஹ் சிந்திக்கிற மாதிரி மூளையை அல்லாஹ் கொடுக்கல, அதனால பன்றி சிந்திக்கல. நாய்க்கு அல்லாஹ் சிந்திக்கிற மூளையை கொடுக்கல, அதனால் நாய் சிந்திக்கல. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் சிந்திக்கிற மூளையை கொடுத்திருக்கிறான்.
அதை வைத்து நீ சிந்திக்கல, உனக்கு கொடுத்து நீ சிந்திக்கல, அவைகளுக்கு விருந்தங்களுக்கு கொடுக்கல, அதனால் அவைகள் சிந்திக்கவில்லை, உனக்கு கொடுத்தும் நீ சிந்திக்கல, எனவே நீ அதை விட கேடு கெட்டவன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் என்று சொன்னால் அது மாத்திரமா? நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் நரகத்திலே கொண்டு போய் தள்ளப்படுவார்கள் மனிதர்கள், ஜமாத்தாக, அமைப்பு அமைப்பாக. என தனியாக தவறு செய்பவர்களை விட அமைப்பு இயக்கம் என்று அட்டூழியம் பண்ணுவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக நரகிலே கொண்டு போய் தள்ளப்படும் பொழுது நரகத்தினுடைய காவலாளி கேட்பார்களாம், அலம் எகுத்திக் கொள்வதீர், ஏனப்பா உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் வரவில்லையா? அல்லாஹ் ரசூலை பத்தி உங்களுக்கு யாரும் எடுத்து சொல்லலையா? அந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் உங்கள் வாழ்நாட்களில் சந்திக்கவில்லையா? அப்படி யாரும் உங்களுக்கு வரவில்லையா என்று சொல்லி நரகத்தினுடைய காவலாளி கேட்பார்கள். அப்போது நரகத்திலே சென்று விழக்கூடியவர்கள் சொல்வார்கள், காலுபலா யாம், எங்களிடத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தார்களே, கதிஜான நல்லதீர், அவர்களை நாங்கள் பொய்ப்படுத்தினோம், அவர்களை நாங்கள் பொய்யர்களாக்கினோம், நீங்கள் சொல்வது போல் அல்லாஹ் எதையும் சொல்லவில்லை என்று சொல்லி அவர்களை நாங்கள் மறுத்தோம். கூட்டம் கூட்டமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தும் அதை நாங்கள் புறக்கணித்ததின் காரணமாக அன்றைக்கு மாத்திரம் அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டு, எங்களை எச்சரித்தார்களே, அவர்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் சிந்தித்திருந்தால், அவர் சொல்வது சரியா தவறா என்று சற்று ஆராய்ந்து பார்த்திருந்தால் இன்றைக்கு இந்த நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே. நரகவாசிகளுடைய புலம்பலை அல்லாஹ் திருமறையில பேசுறான். நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வை எடுத்து கண் முன்னாக அல்லாஹ் நமக்கு ஒரு காட்சியை போல் அதை பிரதிபலிக்கிறான். எப்போ அவங்க நரகத்துக்கு வராம இருப்பாங்களா? அவர் சொன்னதை கேட்டா நரகத்துக்கு போயிடுவோம். அவர் சொன்னதை கேட்டு நாங்கள் சிந்தித்திருந்தால், அவர் சொல்றது சரியா தவறா என்று சொல்லி எங்கள் மூளையை சற்று பயன்படுத்தி இருந்தால், குர்ஆனை புரட்டி பார்த்திருந்தால், ஹதீஸை கொண்டும் திருப்பி பார்த்திருந்தால், இன்றைக்கு இந்த நரக படுகொலைக்கு நாங்கள் வராமல் இருந்திருப்போமே என்று சொல்லி நரகத்திலே விழக்கூடிய, கூட்டம் கூட்டமாக விழக்கூடிய மனிதர்கள் உடைய புலம்பலை அல்லாஹ் திருமறையிலே பேசுகிறான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். விஷயங்களை அறிந்தவர்களாக இருக்கிறோமா? எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களை போல நடந்து கொண்டிருக்கிறோமே தவிர அவ்வளவு விஷயங்களையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாவது நாம் புரிந்து அதை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்து மார்க்கத்திலே முதன்மையான கடமையாக ஒரு ஏகத்துவவாதியினுடைய அடிப்படை பண்பாக இஸ்லாம் எதை விரும்புகிறது, எதை கற்றுத்தருகிறது என்று சொன்னால் அவர் இந்த மார்க்கத்தை குறித்து, இஸ்லாத்தை குறித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகளை குறித்து, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இடக்கூடிய கட்டளைகளை குறித்து அறிந்து வைத்திருக்கிற அறிவாளியாக, விஷயம் தெரிந்தவராக அவர் இருக்க வேண்டும், ஞானமிக்கவராக அவர் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அறிவில்லாமல் அவர் சொன்னது சரி, இவர் சொன்னது சரி என்று பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் பழைய நிலைமையை நோக்கி செல்லக்கூடிய விதத்துகளிலும் அனாச்சாரங்களிலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அமைந்துவிடக் கூடாது என்று விரும்பினால் இன்றைக்கே நம்முடைய மார்க்கத்தை பற்றி ஞானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஏராளமான வாய்ப்புகள் நமக்கு திறந்து தரப்பட்டிருக்கிறது. அன்றைக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் கூட எல்லாம் மன்னிச்சிடலாம். முன்னாடி எல்லாம் குர்ஆன் உங்களுக்கு தமிழாக்கம் இல்லை. நம்முடைய பேர முத்தாப்பா வாப்பாலாம் சொன்னா ஏண்டா படிக்கல அல்லாஹ் கேட்டா தமிழ்ல இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்கிறது. நாம் அப்படி பண்ண முடியுமா? இன்றைக்கு கிட்டத்தட்ட குர்ஆன் ஏறத்தாழ உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் 95% அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. வாங்குறதுக்கு கூட நீங்க தேவையில்லை. அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு கையில் வச்சிருக்கிற நீங்க அன்றாடம் யூஸ் பண்ற மொபைல்களில், ஆப்புகளில் புகாரி, முஸ்லீம் தமிழாக்கம் வந்து விட்டது. நாளைக்கு சொல்ல முடியுமா ஏன்டா ஏன் படிக்கல, ஏன் அறிந்து கொள்ளல, உனக்கு அறிவை கொடுத்தன, சிந்திக்க சொன்னன, குர்ஆனை ஓத சொன்னனே, ஏன் படிக்கல என்று அல்லாஹ் கேட்டால் எனக்கு மொழிபெயர்ப்பு கிடைக்கலன்னு நம்ம பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. அவங்க காலத்தில் இல்லை, அதனால அவங்க பதிலாக சொல்லுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா அது அடுத்த கட்டம். நாம் அப்படி பதில் சொல்ல முடியுமா? அவ்வளவு எளிமையான வாய்ப்புகள், அவ்வளவு இணையதளங்கள் அடிச்சு தட்டி பார்த்து அவ்வளவு பயானுடைய வாய்ப்புகள், பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக எளிதாக. அந்த அளவுக்கு நீங்க 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 50 நாள், 60 நாள், ஒரு வருடம் என்று மார்க்கத்திற்காக பிரயாணம் செய்து சஹாபாக்கள் படித்தார்களே, அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா? சஹாபாக்களுடைய கஷ்டம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் செய்த தியாகம் என்ன தெரியும்? தியாகத்தினுடைய அளவு என்ன? வெளியூர்ல உள்ளவங்களாம் நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து வந்து மார்க்கத்தை அறிந்து கொண்டார்கள். உள்ளூர்ல இருக்கக்கூடிய மதீனாவாசி எப்படி அறிந்தார்கள்? 2 பேரா பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிடுவாங்க அல்லாஹ்வுடைய தூரத்துல. ஏன்னா டெய்லி மார்க்கத்தை போய் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு வழி என்ன? ஃபேமிலி எப்படி பார்க்கிறது? ஒன்னு 2 பேரா கூட்டு, 2 சகாபாக்களா கூட்டு வைத்துக் கொண்டு பார்ட்னர்ஷிப் போட்டு, இன்றைக்கு நீ நபிகள் நாயகத்துடைய சபைக்கு போ, நீங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த மார்க்கத்தை நீ அறிந்து கொள், நான் சம்பாதிக்க போயிறேன்,
நான் சம்பாதிச்சுட்டு வர்றதுல பாதியை நைட்டு ஒன்றை கொண்டு வந்து தந்துருவேன், நீ என்னதெல்லாம் கற்றுக்கொண்டாயோ அதையெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுத்து விடு என்று சொல்லி மறுநாள் நான் நபிகள் நாயகத்துக்கு போயிருவேன், நீ சம்பாதிக்க போயிரு, சம்பாதிக்கல. அப்போ சாப்பாடுக்கும் வழி ஆயிடுச்சு. சம்பாதிக்கிறதுல பாதி அவர் சம்பாதித்தார்னா அவர் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 380 நாள்ல 180 நாட்கள் மார்க்கத்திற்காக செலவழிக்கிறார்கள். தன்னுடைய சம்பாத்தியத்தில் வருமானத்தில் பாதிய கல்விக்காக செலவழிக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன்னா அவர் போனா அவருடைய சம்பளம் ஒரே ஆளுக்கு கிடைச்சு போயிடும். வரக்கூடிய சம்பளத்தை பாதி தான் இவர் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய வருமானத்தில் பாதியை கல்விக்காக, அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு சிரமத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய மார்க். அதுவும் டெய்லியா அல்ல ரசூலுல்லாஹ் பயன் பண்ணிட்டு இருப்பாங்க, என்றைக்காச்சும் பேசுவாங்க, அவர்கள் விருப்பப்பட்ட போது தான் பேசுவாங்க. அதனுடைய வாய்ப்புகள் ஏற்படணும். டெய்லி உட்கார்ந்து பிடிச்சி மைக்க பிடிச்சி பயன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். சில பேர் வருவார்கள், சந்திப்பார்கள், சட்டத்திட்டங்களை சொல்லுவார்கள், சலாம் கூறுவார்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கற்று எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அது நம்ம ஏற்றுக்கொள்ள, நம்ம அதை எடுத்து பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியினை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாள், உமர் அலிகளாக அவர்களாம் இப்படி முறை வைத்து படித்தவர்களே முக்கியமான நபர். மார்க்கத்திற்காக தன்னுடைய பாதி நாட்களை செலவழித்திருக்கிறார்கள், தன்னுடைய வருமானத்திலே பாதியை செலவிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கஷ்டங்கள், அப்படிப்பட்ட சிரமங்களாக இருக்கிறதா? எல்லாம் தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு புகாரி, முஸ்லிம், திருமதி என்று சொல்லி அவ்வளவு நம்ம கரங்களிலே ஈஸியாக எளிதாக இந்த மொபைல் போன்ல அடக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அறிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்கவர். ஒரு சாதாரண ஒரு டீ குடிக்க போனா கூட அரை மணி நேரம் ஆகிறது. மார்க்கத்தை ஒரு அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாளை மறுமையிலே மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக, நரக படுகொலிலே கூட்டம் கூட்டமாக விழக்கூடிய மக்கள் உழுதார்களே, அந்த மாதிரியான நிலைமை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாட்களில் தினசரி ஒரு 10 நிமிடமாவது குர்ஆனுடைய தமிழாக்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், தமிழ்ல என்ன சொல்றான், அப்பதானே புரிஞ்சுக்க முடியும். ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும். மார்க்கத்தை அறிந்த விஷயங்களுடைய அறிவாளியாக விஷயத்தை அறிந்து கொள்வர்களால் நம்ம ஆகிவிடுவோம். அப்போ டெய்லி ஒரு 10 நிமிஷம் குர்ஆனிற்காக, ஹதீஸிற்காக ஒரு 5 நிமிஷம் டெய்லி, எவ்வளவோ வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாம் இப்படி மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய நேரத்தை பயன்படுத்தினால் கூட நம் ஏராளமான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே மார்க்கத்திலே அறிந்து கொள்வதிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும், நாளை மறுமையிலே அந்த மார்க்கத்தை அறிந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து பிறருக்கும் எடுத்துச் சொல்லி அதன் ஊடாக மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.